லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எதிரொலியாக காவல்துறை உயரதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பதவியேற்றுக் கொண்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாவட்ட எஸ்பிக்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் மணி, வணக்கம். தற்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். என்னவெல்லாம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார், அது பற்றிய முழு விவரங்கள். சென்னையில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து சென்னை மாநகர ஆணையர் உட்பட 18 காவல்துறை உயரதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டன. இதன் பின்னாக சென்னை காவல் ஆணையராக அருண் பதவியேற்றுக் கொண்டார். அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில ரவுடிகளுக்கு எதிராக ஒரு கடும் நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறார் ஏடிஜிபி டேவிட்சன். பதவியேற்ற பின் உடனடியாக தமிழகத்தில் உள்ள எஸ்பிக்கள், ஐஜி, டிஐஜி உள்ளிட்டோரிடம் வீடியோ கால் மூலமாக அவர்களிடம் பேசி ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விரிவான அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். மற்றும் சட்டம் ஒழுங்கு, ரவுடிகள் கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ரவுடிகள் குறித்து அலர்ட்களை கொடுக்கக்கூடிய OCIU அலர்ட்களை கிடப்பில் போடாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும், அதே போல கிடப்பில் போட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படவும் எனவும் எச்சரித்திருக்கிறார். அதே போல ரவுடிகளுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு வைத்துள்ள போலீசார்களை கண்டறிந்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிதாக திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தி இருப்பது வெளியாகி இருக்கிறது. இதே போல தமிழ்நாட்டில் உள்ள A+ கேட்டகரியில் உள்ள 750 ரவுடிகளுக்கும் செக் வைக்கும் வகையில் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அந்த உத்தரவுகளாக பிறப்பித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல பிரிவுகள் BC என உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 12,000 ரவுடிகள் இவர்களையும் 12,000 ரவுடிகள் தமிழகத்தில் உள்ள அவர்களை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மொத்தத்துல ஏடிஜிபி சட்டம் ஒழுங்காக பதவியேற்றுள்ள டேவிட்சன் ஆசீர்வாதம் ரவுடிகளுக்கு எதிரான ஒரு சாட்டையை சுழற்றி இருக்கிறார். இது தொடர்பாக உயரதிகாரிகள் ஐஜி முதல் SP வரை வீடியோ காலில் பல உத்தரவுகள், 30க்கும் மேற்பட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வரும் நாட்களில் ரவுடிகளுக்கு எதிரான ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் மணி. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.